ஹாய் ஃப்ரெண்ட், சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறவங்கள்ட்டையும் சிங்கப்பூர்ல இருக்கவங்கள்ட்டையும் ஒரு கேள்வி. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஐபிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதுக்கு பேர் தான் வந்து விசான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐபிஏல எத்தனை பேஜ் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சா வீடியோவை இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு எத்தனை பேஜ் இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தெரியல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய பேர் சிங்கப்பூர் போனவங்களுக்கு இதுக்கு எக்ஸாக்டான பதில் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நீங்க சிங்கப்பூர் போறீங்கன்னா உங்களுக்கு ஐபிஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐபிஏ அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, உங்களோட விசா காப்பி தான். ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேஜ்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். எம்ப்ளாயர் அதாவது உங்க முதலாளிக்கு ஐபிஏ 7 பேஜ் வரும், உங்களுக்கு 5 பேஜ் கொடுப்பாங்க. அந்த 5 பேஜ்ல ஒரு சிலர் வந்து 3 பேஜ் மட்டும் தான் உங்கள்ட்ட கொடுப்பாங்க. அந்த 3 பேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சில கம்பெனிஸா இருக்கட்டும், சில முதலாளிகளா இருக்கட்டும், உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்க ஃபுல் அமௌண்ட் கட்டணும்னு தான் 2வது பேஜ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜை விட 2வது பேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சம்பளத்தோட டீடைல்ஸ், உங்களோட கம்பெனி டீடைல்ஸ், உங்களோட ஜாப் பொசிஷன் என்ன, அதாவது நீங்க என்ன வேலைக்கு போறீங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே அந்த 2வது பேஜ்ல தான் இருக்கும். இது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க எந்த ப்ராப்ளம் இல்லாம நல்லபடியா போயிடலாம். நீங்க அதை பார்த்து ஏஜென்ட் சொன்னதும் அதுல போட்டுக்கிறதும் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க பணம் கட்டலாம், இல்லைன்னா நீங்க அந்த வேலைக்கு போகலாம். ஏஜென்ட் சொன்னதுக்கு உதாரணத்துக்கு ஏஜென்ட் ஒரு சேலரி சொல்லியிருக்காங்க, அதுல ஒரு சேலரி போட்டிருக்கு அப்படின்னா ஏஜென்ட் போய் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ அதை ஃபுல்லா படிச்சு பார்க்காம கண்ணை மூடிட்டு நீங்க சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.